ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சிலுவை தேவ அன்பின் அடையாளம், த கிராஸ் இஸ் ப்ரூஃப் ஆஃப் காட்ஸ் லவ் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். தம்முடைய அன்பை தம்முடைய குமாரன் சிலுவையிலே மரிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அன்பாகவே இருக்கிறீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பற்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் தேவன் எங்கள் மீது தம்முடைய அன்பை பொழிந்தருளினீர். நாங்கள் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே தேவரீர் எங்கள் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறீர். இந்த மாறாத அன்பை, இந்த நித்தியமான அன்பை, இந்த உன்னதமான அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு கூட பேசத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எடுத்துக்கொண்ட ரோமர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் இப்படி வாசித்தோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கூர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே 4000க்கும் அதிகமான மதங்கள் உண்டு. 4000க்கும் அதிகமான மதங்கள் உண்டு. 10க்கும் அதிகமான பெரிய மதங்கள் உண்டு. மிக பெரிய மதங்கள், உலகமெல்லாம் இந்த மதங்கள் பரவி இருக்கிறது. இந்து மதம் இருக்கிறது, இஸ்லாம் மதம் இருக்கிறது, புத்த மதம் இருக்கிறது, ஜைன மதம் இருக்கிறது, யூத மதம் இருக்கிறது, சிக்கிய மதம் இருக்கிறது, ஜுராஸ்டர் மதம் இருக்கிறது, டோவாயிசம் இருக்கிறது, ஷின்டோ என்கிற மதம் காணப்படுகிறது. இப்படி பல வகையான மதங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஒவ்வொரு மதங்களும் பல வகையான உபதேசங்களை போதிக்கிறது. பல வகையான புத்தகங்களாக பல வகையான உபதேசங்களை வழங்குகிறது. இதை செய், அதை செய் என்று போதிக்கிறது. இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த இந்த மார்க்கம் வெறும் உபதேசங்களை மாத்திரமே வழங்கவில்லை. அத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தியாகமாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தாம் போதித்த அன்பை தெளிவாக விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளினாலே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. இந்த அன்பை தாம் மரித்து தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி தம்முடைய அன்பை
நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். வேறு எந்த மதத்திலும் மனிதனுக்காக இறைவன் மரித்ததாக எழுதப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தின் எல்லா மக்களுக்காகவும் அவர் மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். மனிதர்களை அற்பமாக எண்ணுகிற மதங்கள் உண்டு. குறை உள்ளவர்களை, பாடுகள் சகிக்கிறவர்களை அற்பமாக எண்ணுகிற மதங்கள் உண்டு. பெண்களை மிகவும் அற்பமாக எண்ணுகிற மதங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா. எல்லார் மீதும் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வரவில்லை, மனிதனை ஸ்தாபிக்க வந்தார். அல்லேலூயா. விழுந்து போன மனிதனை கட்டும்படியாக வந்தார், அவனை நிலைநாட்டும்படிக்கு வந்தார். இடிக்கப்பட்ட மனிதரை உயிர்ப்பிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. இவ்வளவா என்றால் அது வர்ணிக்க முடியாத அன்பு, அளவிட முடியாத ஒரு அன்பு. 1 யோவான் 3:16 நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் 1:6 நாம் இப்படி வாசிக்கிறோம், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பது விவரிக்க முடியாத அன்பு, அளவிட முடியாத அன்பு. அந்த அன்பை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமற் போனால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவ்வளவாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எல்லாரையும் நேசிக்கும்படியாக தம்முடைய குற்றமற்ற விலையேற பெற்ற மாறாத இரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம்மை நேசிக்கிறார். இந்த அன்பை உணராமல் இதை புறக்கணிக்கிறவர்கள், இந்த அன்பை அறியாமல் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அநேக நேரத்தில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், பணத்தை சம்பாதிப்பதுதான் ஆசீர்வாதம், பொருட்களை பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம், வீடுகள் கட்டுவதுதான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுவதுதான் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சிலுவை பற்றிய செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அது சாதாரண சிலுவை அல்ல, சாதாரண உபதேசங்களை வழங்குகிற சிலுவை அல்ல. அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை கொடுக்கும். அந்த உபதேசம்
பாவ மன்னிப்பை நமக்கு வழங்கும். அந்த உபதேசம் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும். அந்த உபதேசம் நம்மை ரட்சிக்கும். இப்படிப்பட்ட மேலான உபதேசத்தை வழங்குவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரித்து தம்முடைய இரத்தத்தை உதிர்த்து அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நாம் பார்க்கும் பொழுது 3 வித அன்புகளை குறித்து இந்த காலை நேரத்திலே சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக, தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? நிபந்தனையற்றது. God's love is unconditional. இரண்டாவது, தேவனுடைய அன்பு தகுதியற்றவர்களுக்குரியது. God love is unmerited. மூன்றாவதாக, தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. God love is unmeasurable. அன்பை அளவிட முடியாது. அது தகுதியற்றவர்களுக்கானது. அது நிபந்தனை அற்றது. ஆண்டவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. இந்த இடத்திலே நாம் வாசித்தோம் 8வது வசனத்திலே, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு என்பது நிபந்தனையற்ற ஒரு அன்பு. நீ இதை செய்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லுகிற அன்பு அல்ல. நான் நினைக்கிறபடி நீ வாழ்ந்தால்தான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லுகிற அன்பு அல்ல. நாம் பாவிகளாயிருக்கையில் நம்மிடத்திலே எந்தவித நிபந்தனையையும் ஆண்டவர் விதிக்கவில்லை. எந்தவித கண்டிஷனையும் தேவன் விதிக்கவில்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய பாவம் என்பது இந்த சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். இந்த நேர்கோடு போல தேவனையும் மனிதனையும் பிரித்து விட்டது. இந்த பாவம் சிலுவையிலே நாம் காண்கிற இந்த வெர்டிக்கல் லைனை போல, இந்த நேர்கோடு போல தேவனையும் மனிதனையும் பிரித்து விட்டது. இந்த பாவம் மனிதனை ஆட்கொண்டு அவனை கட்டி போட்டு அவனை தொடர்ந்து பிடித்து அவனை அடித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைக்கோடு போல, இந்த ஹாரிசான்டல் லைனை போல அவர் வந்து மனிதனுடைய பாவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனையை தம்மீது சுமந்து சிலுவையிலே மனிதனுடைய பாவத்துக்கான பலியை அவர் செலுத்தி மனிதனை தேவனோடு கூட இணைத்து விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவர் நமக்காக மரித்து நம்மை தேவனோடு கூட சேர்த்து விட்டார். ரோமர் 5:12 வாசிக்கிறோம், ஒருவனுடைய பாவத்தினாலே என்ன வந்தது? மரணம் வந்தது. ஒருவன் பாவம் செய்தபடியினால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பாவிகளாக்கப்பட்டார்கள். இந்த பாவத்தினாலே மரணம் வந்தது. இந்த பாவிகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக பாவிகளாகவே இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை நீக்கத்தக்கதாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீ இந்த ஸ்தலங்களுக்கு போனால்தான் நான் உன்னை நேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ இத்தனை பேருக்கு உணவு வழங்கினால்தான் நான் உன்னை நேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ இவ்வளவு பணம் கொடுத்தால்தான் உன்னை நேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நாம் தகுதியற்றவர்களாய் இருக்கும்போது எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் ஆண்டவர் இலவசமாக
நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் நிபந்தனையற்ற அன்பு. இந்த அன்பை குறிப்பிடுவதற்கு கிரேக்கு பதம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அகாபே என்று பெயர். அகாபே என்பதற்கு நிபந்தனையற்ற அன்பு என்று பொருள். தெய்வீக அன்பு, எந்த நிபந்தனையையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அன்பை குறித்து கிரேக்கு வார்த்தைகள் 4 இருக்கிறதாம். அகாபே இது தெய்வீக அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. இன்னொரு வார்த்தை ஸ்டோர்கே, இது பேரண்டல் லவ், அதாவது பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு. இன்னொன்று எரோஸ், இது இன்டிமேட் லவ் என்று சொல்வார்கள், அதாவது கணவன் மனைவியிடத்தில் இருக்கிற அன்பு. இன்னொரு அன்பு பிலியா என்று சொல்வார்கள், பிரதர்லி லவ், சகோதர சிநேகம். இப்படிப்பட்ட அன்புக்குரிய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பை குறித்து குறிப்பிடும் பொழுது அகாபே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பொருள் என்னவென்றால் நிபந்தனையற்ற ஒரு அன்பு. தேவன் நம்மை நேசிக்கிறதற்கு நம்மிடத்தில் எதையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. அழகை எதிர்பார்ப்பதில்லை, அந்தஸ்தை எதிர்பார்ப்பதில்லை, பதவியை எதிர்பார்ப்பதில்லை, திறமை எதிர்பார்ப்பதில்லை, பலத்தை எதிர்பார்ப்பதில்லை. எதையும் எதிர்பார்க்காமல் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அநேக நேரத்திலே அநேகர் சாட்சி சொல்லுவார்கள், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன், நான் கர்த்தருடைய இந்த செய்தியை கேட்டேன், ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன், பரிசுத்தவானாக மாறிவிட்டேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை நம்முடைய சிறிய மூளையின் மூலமாக, நம்முடைய ஞானத்தின் மூலமாக தேவனை தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவ அன்பு என்ன செய்தது? நம்மை தேடி வந்தது. நாம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது, அவரை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்மை தயவாய் கண்ணோக்கி பார்த்த அன்பு, நாம் இருக்கிற இடத்திலேயே நமக்காக புறப்பட்டு வந்த அன்பு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே தான் இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய சுய பலத்தினாலே நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:19 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. யார் முதலாவதாக அன்பு கூர்ந்தது? தேவன். நாம் தேவனிடத்திலே அன்பு கூறவில்லை, தேவன் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். தேவன் முதலாவதாக நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பெஸ்ட் லவ் என்று சொல்லுவார்கள். தேவன் முதலாவதாக நம்மை நேசித்தார். தேவன் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்புதான் மிகவும் சிறப்பான அன்பு, விலையேற பெற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் நம்மிடத்திலே காண்பித்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், அது தகுதியற்றவர்களுக்கு உரிய ஒரு அன்பு. இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 3 காரியங்கள் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவிகள், இன்னொன்று பலவீனர்கள், அடுத்ததாக அக்கிரமக்காரர்கள். நாம் பலவீனர்கள். பலவீனர்கள் என்றால் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே மிகவும் பலவீனர்கள். ஆவிக்குரிய காரியங்கள்
ஒன்றையும் அறியாதவர்கள், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள, பாவத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக் கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பாவ சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்மிடத்திலே எந்த பலனும் இல்லை, நம்மிடத்திலே எந்த சக்தியும் இல்லை, நம்மிடத்திலே ஆற்றலே இல்லை. எபேசியர் 2வது அதிகாரம் 1 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய நிலை எப்படிப்பட்டது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போன ஒரு நிலை, பாவம் இன்னதென்று அறியாத ஒரு நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒன்றுமே அறியாத ஒரு நிலை, நித்தியத்தை குறித்து ஒன்றுமே அறியாத நிலை, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலை. இனி என்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்று அறியாமல் கட்டப்பட்டவர்களாக பலவீனர்களாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தகுதியற்றவர்களை தேடி வந்த அன்புதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அவர்களை தேடி வந்து அவர்களை உயிர்ப்பித்தார். தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்தார். நம்முடைய உள்ளான மனுஷனை உயிர்ப்பித்தார். இந்த உன்னத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக பலவீனர்களாகிய நம்மை தேடி வந்து நம்முடைய உள்ளான மனிதனை உயிர்ப்பித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அக்கிரமக்காரருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். பிரியமானவர்களே, மனிதர்கள் அக்கிரமக்காரர்கள். ரோமர் 3வது அதிகாரம் 10-18 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது மனிதனை குறித்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய சிந்தனை சரியில்லை, அவனுடைய இருதயம் சரியில்லை, அவனுடைய நடத்தை சரியில்லை, அவனுடைய வார்த்தை சரியில்லை, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் கட்டப்பட்ட ஒரு நிலை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, சமாதான வழியை அறியாமல் இருக்கிறார்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அக்கிரமக்காரர்களாய் இந்த குணநலன்களை உடையவர்களாக காணப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கிரமத்தில் மரித்திருந்தவர்களுக்காக அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பலவீனர்களும் பாவிகளும் அக்கிரமக்காரர்களுமாயிருந்த நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அன்பு, நம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்த அன்பு, பலவீனர்களாய் இருக்கும்போது தேடி வந்த அன்பு, அக்கிரமக்காரர்களாய் இருக்க தேடி வந்த அன்பு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. பகவத்கீதையில 42வது ஸ்லோகத்திலே கிருஷ்ணர் அவதாரத்திலே விஷ்ணு வருகிறாராம். எதற்காக வருகிறார் என்றால், தர்மமானது சீர்குலையும் போது, அதர்மமானது தலைவிரித்து ஆடும் பொழுது நல்லவர்களை காப்பாற்றும்படியாகவும் தீயவர்களை அழிக்கும்படியாகவும் மனிதனாக பிறந்தாராம். யாரை காப்பாற்றுவதற்கு? நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு. யாரை அழிப்பதற்கு? தீயவர்களை அழிப்பதற்கு.
அப்படி என்றால் இந்த உலகத்திலே நல்லவர்கள் யார் இருக்கிறார்கள்? நீதிமான் ஒருவனும் இல்லை என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கெட்டு போனவர்கள், நல்லவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை ரட்சிக்க வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக, அக்கிரமக்காரருக்காக, பலவீனமானவர்களுக்காக, துன்மார்க்கர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இதுதான் தகுதியற்றவர்களுக்கான தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் அது அளவிட முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பை அளவிடவே முடியாது, அது விவரிக்க முடியாத ஒரு அன்பு. யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்திலே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் என்றால், அவர் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் பிடித்து கொடுத்ததினாலே இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. ரோமர்கள் அவரை சிலுவையிலே அறைந்ததினாலே அவர் சிலுவையிலே மரித்து போகவில்லை. இயேசு கிறிஸ்துவை எவரும் எந்த காலத்திலும் அழிக்க முடியாது, அவருக்கு மரணத்தை கொடுத்து விட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அவருடைய ஜீவனை ஒருவனுக்கும் எடுக்கும் அதிகாரம் இல்லை. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அதிகாரத்தோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழங்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே யூதர்கள் அவரை ஒப்பு கொடுத்ததினால், யூதாஸ் அவரை காட்டி கொடுத்ததினால், ரோமர்கள் அவரை சிலுவையிலே அறைந்ததினால் அவர் மரித்து விடவில்லை. அவர் தம்முடைய ஜீவனை, தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகவேதான் தேவனுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. உலகம் உயிரடைய இயேசு உயிர் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனைவியின் அன்பு மறைந்து போகும், கணவனின் அன்பு கலைந்து போகும், தாய் தந்தையின் அன்பு தனிந்து போகும், நண்பனின் அன்பு நழுவி போகும், தோழியின் அன்பும் தொலைந்து போகும், பிள்ளையின் அன்பும் பிரிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது அளவிட முடியாத அன்பு, அது நித்திய அன்பு, அது நிபந்தனையற்ற ஒரு அன்பு, தகுதியற்ற நம்மீது காட்டப்பட்ட தெய்வீக அன்பு. ஆகவே இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 3:18 நாம் வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பின் தேவனை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும்
கிரியையினாலும் இந்த தெய்வீக அன்பை, இந்த அன்பை அறியாத இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.